உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடலில் தற்கால நிகழ்வுகளின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, லட்சக்கணக்கான உலகளாவிய தமிழ் சொந்தங்கள், அன்பு உறவுகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள், பலன் அடைகிறீர்கள். உங்கள் திருச்சபை கிறிஸ்தவ வாழ்வில் வளர்ச்சி பெறுகிறீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சரவணன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு நேயர்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. இன்றைய முதல் கேள்வியே முதல் மனிதன், அவனை பற்றின வரலாறு, அவனுடைய படைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அந்த முதல் மனிதன் யார்? புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆதியாகமத்தில் படிக்கிற ஆதாமை பற்றி ஃபர்ஸ்ட் மேன், முதல் மனிதன் என்றே எழுதப்பட்டிருக்கு. அப்போது முதல் என்ற அந்த வார்த்தையை ஆதாமுக்கு நம்ம ஒன்றும் கொடுக்கல. தேவனே பரிசுத்த ஆவி கொண்டு பேசும்போது முதல் மனிதனாகிய ஆதாம் என்று பேசுகிறோம். அடுத்தது இந்த முதல் மனிதன் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உலக படைப்பில் தேவன் தமது ஆவியையும் தமது ரூபத்தையும் தமது தன்மையும் மனிதனுக்கு கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். இதை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் God created man in his own image, in his own likeness, in his spirit என்று நாம் படிக்கிறோம். அப்போது உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும், அது ஒரு அறிவுடைய உயிரா, 2 அறிவுடைய உயிரா என்றெல்லாம் தேடி கடைசியில் 6 அறிவு உடைய மனிதனை கடவுள் சிருஷ்டித்த போது அவனுக்கு தேவனுடைய சாயலும் தேவனுடைய தன்மையும் அவருடைய ஆவியையும் தந்திருக்கிறார். அதனால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்தில் ரத்தின சுருக்கமாக ஒரு செய்தி இருக்குது. இது என்னன்னா, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இது ஒரு முக்கியமான தத்துவம், உபதேசம். அதாவது முதல் மனிதனாகிய ஆதாம், அவனுக்கு பேர் ஆதாம், அந்த ஆதாமனுடைய உடலில் வந்த இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம் அல்லது 2வது ஆதாம் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. ஆனால் ஒரே வேறுபாடு என்னன்னா, முதல் ஆதாமுக்கு ஆத்துமா இருந்தது, 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவி இருந்தது. ஆவி இல்லாத சரீரம் செத்தது. அப்போது ஆதாம் ஜீவ ஆவி அவனுடைய நாசியில் ஊதப்படுவதற்கு முன்பாக அவன் செத்தவனாக இருக்கிறான். ஆகவே ஆவி தேவைப்படுகிறது. அப்போ முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் ஜீவ ஆத்மா இருந்தது, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஆனால் நாம் அனைவரும் உயிரடைவதற்கு ஜீவ ஆவி நமக்கு தேவை, கிறிஸ்து நமக்கு தேவை. இந்த கருத்தை விளங்கி கொண்டால் தான் முதல் மனிதன் யார், நான் யார், முதல் மனிதனிடத்தில் இருக்கிறது என்ன, என்னிடத்தில் இருக்கிறது என்ன, அல்லது இல்லாதது என்ன என்பதை நம்ம பகுத்து தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே முதல் மனிதன் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் தேவனுடைய ஆவியிலும் உண்டாக்கப்பட்ட அந்த மனிதன். அந்த மனிதனை தேவன் ஆதாம் என்று அழைத்தார். ஆதாம் என்ற இந்த வார்த்தை ஆதாமுக்கு அவனே வச்சுக்கிட்ட பேர் இல்லை. இயேசு கிறிஸ்து ஆதாமை குறித்து போதிக்கிறார். அவர் பேரை மாற்றி சொல்லல. பைபிள் முழுக்க இருக்கிற எல்லா தகவல்களையும் நாம் படிக்கும்போது ஆதாமுக்கு வேறு ஒரு துணை பெயர், கிளை பெயர் அல்லது புனை பெயர் இருந்ததாக நமக்கு தெரியல. ஆடம், after all, he had just one name. அந்த ஆதாம் என்ற அந்த வார்த்தையை எந்த ஒரு தகவலும் எப்போதும் மறுப்பதில்லை. ஆதியோகி அப்படின்னா என்ன ஐயா? அதாவது நம்முடைய நாட்டில் என்ன நினைக்கிறாங்க, முதல் மனிதனை, அந்த ஆதி முதல் மனிதனை யோகி அப்படின்னு நினைக்கிறாங்க. யோகி என்று சொன்னால் மனிதன் என்று தான் அர்த்தம். யோகி என்று சொன்னால் மனிதன் என்று அர்த்தம். மனிதர்களிலேயே சிறப்பான மனிதனை யோகி
என்று சொல்வது வழக்கம். இப்போ ஆதி யோகி என்று சொன்னால் ஆதி மனிதன், அவ்வளோதான் அர்த்தம். ஆனால் நம்ம நாட்டில் என்ன நினச்சிட்டாங்க, ஆதி யோகி என்பது பல ஆயிரம் கடவுள்கள் இங்கே இருக்கிறாங்க, அதில் இருக்கிற முதல் கடவுள் பேர் அப்படின்னு ஒரு கற்பனை வடிவம் இங்கே பேசப்பட்டிருக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். அதனால் ஆதி யோகி என்பவன் தான் பைபிளில் நாம் படிக்கிற ஆதாம். இந்த ஆதாமனுடைய வரலாறு கதை, அதனுடைய செய்தியெல்லாம் உலகத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 6வது நூற்றாண்டில், அப்போ தான் இங்கே தமிழில் இந்த மக்கள் மத்தியில் ஆதியோகி என்ற சொல்லே வருது. அப்போது வரலாற்று காலத்தை நம்ம திரும்பி பார்த்தா இது ஒரு 1600 ஆண்டுகளாகத்தான் நம்ம மத்தியில் இருக்கிற சொல் ஆதியோகி என்ற சொல். அதுக்கு முன்னால் கிடையாது, இலக்கியங்களில் நீங்கள் படிக்க முடியாது. ஐயா, ஒரு கேள்வி. இந்த ஆதியோகி ஆதி மனிதனத்திலிருந்து நமக்கு என்ன ஐயா கிடைச்சிது? அதாவது ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலுகி பெருகுங்கள், பி மல்டிப்ளை என்று சொன்னார். அப்போது ஆதாமினிடத்திலிருந்து முதலாவது காயின், ஆபேல், சேத், இப்படி மனிதர்கள் குடும்பங்கள் உருவாயிற்று. நோவாவினுடைய வெள்ள காலத்துக்கு முன்பாகவே ஏறக்குறைய இந்த உலகம், அன்றைய உலகம் மனிதர்களால் நிரம்பியிருந்தது. பிறகு நோவாவினுடைய வெள்ள காலத்துக்கு பிறகு நோவாவினுடைய குடும்பத்தின் மூலம் இந்த பூமியில் மனிதர்கள் பிறந்து வளர்ந்து பூமியை நிரப்பினார்கள். இன்றைக்கும் உலகத்தில் ஏறக்குறைய 800 கோடி மக்கள் இந்த பூமி பந்தின் மேலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். இந்த ஆதாமிடத்திலிருந்து நமக்கு என்ன வந்ததுன்னா உடல் வந்தது. அடுத்தது ஆதாமிடத்திலிருந்து மனது வந்தது, அவனுடைய மைண்ட் செட் நமக்கு வந்தது. அவனுடைய மனது என்னதுன்னா நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்க்கிற ஒரு ஆற்றல் தானே. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் நன்மை தீமை விளங்குறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ from Adam we received the mind of knowing right and wrong, good and evil. இப்போது முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்து அவன் மரித்தான். ஆக முதல் மரணம் ஆதாம் வழியாய் வந்ததுனால எல்லா மனுஷர் மேலும் மரணமும் வந்தது. இப்போ நம்ம உலகத்தில் செத்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் ஆதாமிடத்திலிருந்து நம்முடைய உடல் வந்ததுனால ஆதாமிடத்திலிருந்து வந்த மரணமும் நம்மோடு சேர்ந்து வருகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அதனால் ஆதாமினிடத்திலிருந்து 2 விஷயங்கள் வந்திருக்கிறது. ஒன்று பாவத்தை அறிகிற அறிவு, 2 சரீர மரணம். இந்த 2ஐயும் ஒவ்வொரு மனிதர்களும் அடையாளப்படுத்துகிறோம். அதனால் நாம் ஆதாமினிடத்திலிருந்து வந்தோம் என்பதை காண்பிக்கிறோம். அப்படி இந்த கூற்று பிரகாரம் பார்த்தா தேவன் ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டம் போட்டு ஆதாம காலி பண்ணிட்டார் ஐயா. அப்படி தான் இந்த அரசியல்வாதிகளும் இந்த நவீன விஞ்ஞானிகளும் நினைக்கிறாங்க. There is no hidden agenda when God created man to fail him so that he would have death as a penalty. அதாவது முதல் மனிதனை தேவன் உண்டாக்கும்போது அவன் தோற்று போக வேண்டும், மரணத்தை முடிவாக அடைய வேண்டும் என்ற நோக்கம் கடவுளுடைய திட்டத்தில் இல்லை. பிரசங்கி 7வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படி நாம் படிக்கிறோம், இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். இந்த இடத்துல மூல மொழியில் என்ன போட்டுக்குதுன்னா, behold God created man with all righteousness. அதாவது தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது தேவனைப் போலவே நீதி உள்ள ஒருவனாக, செம்மையானவனாக, சரியானவனாக, குற்றமற்றவனாக, தேவனைப் போல வாழ வேண்டிய ஒருவனாக அவனை உண்டாக்கினார். அப்படி இருக்கும்போது தேவன் தம்முடைய சாயலையும் தமது ரூபத்தையும் தமது ஆவியுமே மனிதனுக்கு கொடுத்திருக்கும்போது அதில் ஒரு குற்றம் இருப்பதற்கும் மறைவான ஒரு குழியை தோண்டி
மனிதன் அதில் விழுந்து விட வேண்டும் என்ற எண்ணம் கடவுளுக்கு இருந்ததாகவும் இன்றைய நவீன போதகர்களும் அஞ்ஞானிகளும் தவறாக சித்தரிப்பதையும் பேசுவதையும் இன்றைக்கி நம்ம கேட்கிறோம். ஆகவே அக்கார்டிங் டு த பைபிள், காட் கிரியேட்டட் ஆடம், த ஃபர்ஸ்ட் மேன், வித் ஆல் ரைச்சியஸ்னஸ். அப்படி தான் பைபிள் போட்டிருக்கு. அதனால் எந்த விதமான தவறான நோக்கம் அதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இரண்டாவதாக, ஒரு கால் ஆதாமை குற்றவாளியாக கடவுள் படைத்திருந்தால் ஆதாமை தேவன் எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? கண்டிப்பாக. உங்களையும் என்னை எப்படி தேவன் நியாயம் தீர்க்க முடியும்? அதனால தான் ரோமர் 3:4 படிக்கிறோம், தேவன் நியாயம் விசாரிக்கும் போது தேவன் ஒருவரே சத்தியபரர் என்றும் எல்லா மனுஷனும் பொய்யன் என்பவமாக என்று சொல்லியிருக்கு. அதாவது when God judges all men, man will be a liar and God will be righteous. அதனால் தேவன் மனிதனை மிகவும் சீரும் சிறப்பாக சத்தியத்தின்படி நடக்கிற ஒருவனாகத்தான் அவனை உண்டாக்கி இருக்கிறார். ஐயா, நீங்கள் பல புத்தகம் எழுதியிருக்கீங்க. அதில் ஒரு புத்தகம் நான் படித்தேன், அவன், அவள், அது. இந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் இந்த நேரத்தில் கேட்டால் சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவன், அவள், அது அப்படின்னா ஆங்கிலத்தில் he, she and it. ஆமாம். இந்த மூன்றும் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அதாவது ஆதாம் அவன், ஏவாள் அவள். இந்த 2 பேரையும் ஏமாற்றிய சாத்தான் இட், அது. ஆகவே ஆதாமை அவன் என்றும் ஏவாளை அவள் என்றும் சாத்தானை அதுவென்றும் அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருந்தேன். இந்த அவன், அவள், அது என்ற இந்த கருத்து அங்கே எருசலேம் நகரத்திலிருந்து ஆதியாகம காலத்தை கொண்டே பேசப்பட்டு வந்த இந்த செய்தி 6வது நூற்றாண்டிலே இங்கே வந்த சைவ சமயத்தில், குறிப்பாக சைவ சித்தாந்தம் என்ற அந்த நூலில் சிவஞான போதம் என்ற ஒரு பகுதியில் இந்த கருத்து இருக்குது. அதாவது அவன், அவள், அது என்ற ஒரு கருத்து இங்கேயும் பேசப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கருத்து ரொம்ப காலத்துக்கு பிறகு இங்கே பேசப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஆரிஜின் he, she, itன்றது இட்ஸ் எ பைபிள் டாக்டர். இது ஆதியாகமத்திலே நம்ம படிக்கிறோம். ஆகவே அவன், அவள், அது என்பது முதல் மனிதன், முதல் மனுஷி, முதல் பாவத்தை செய்யும்படி காரணமாயிருந்த சாத்தானை பற்றிய ஒரு தகவல். இந்த 3 நிலையையும் 3 தன்மையும் உடைய ஒரு உலகத்தில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இன்றைக்கி மனிதர்கள் என்று சொன்னால் அவர்கள் மத்தியில் அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள். அவர்களை தொல்லை தரும், அவர்களை பாவத்தை தூண்டும், மரணத்தை கொடுக்கும் அதுவாகிய சத்துரு சாத்தானும் இருக்கிறான். ஒரு முக்கியமான கேள்வியை அதை நான் கருதுறேன் ஐயா. அது ஆகிய அந்த சாத்தான் எங்கிருந்து முளைத்து வந்தான் ஐயா? அது என்று சொல்லக்கூடிய சாத்தானை உடலில் வாழ்கிறவனாக நம்ம நினைக்கல. உடலுக்குள்ளே தீமை செய்வான். ஆனால் சாத்தானுக்குன்னு ஒரு உடல் கிடையாது. அதனால தான் அதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போது அதுவாகிய சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல சடுதியாக பூமியில் விழுந்தான் என்று ஒரு வசனம் இருக்குது. இதை ஒன்று வச்சு தான் என்னால் ஓரளவுக்கு சாத்தான் எங்கிருந்து வந்தான் என்ற ஒரு தகவலை என்னால் சொல்ல முடியும். காரணம், இன்னை வரைக்கும் எல்லா சபை மக்கள் மத்தியிலும் இந்த சாத்தான் என்ற வார்த்தை, பேய் பிசாசு என்ற வார்த்தை ஏராளமாக பேசப்படுது, தினமும் பேசப்படுது. சாத்தானை நாங்கள் துரத்துறோம்லாம் சொல்கிறாங்க. பட் ஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஆரிஜின் ஆஃப் சாட்டன். சாத்தானுடைய பூர்வம் என்ன என்பதை நம்ம கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18வது வசனம், அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இந்த இடத்துல வானத்திலே இருந்து விழுகிறதை நான் கண்டேன் என்று இயேசுநாதர் சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? அவர் வானத்தில் இருந்திருக்கார். இப்போ வானத்தில் அவர் இருந்ததுனால சாத்தான் அங்கிருந்து விழுவதை அவர் பார்த்தார் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை,
ஒரு நாளாக ஒவ்வொரு மாதமாக ஆண்டாக அவன் இறங்கி வந்தான்னு சொல்லாமல் மின்னலை போல, ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அல்லது இன்றைக்கி நம்முடைய காலத்தில் கூட ஒரு மின்னல் வீசுவதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு நொடிகளில் அது போய்விடுகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த மின்னல் என்பது அந்த வேகம், அந்த ஸ்பீடுக்காக சொல்கிறார். அதனால் சாத்தான் has fallen like a lightning என்று சொல்கிறார். அப்போ சாத்தான் விழுந்தான் என்று சொல்கிறாரு. எங்கிருந்து விழுந்தான்? வானத்திலிருந்து. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி தேவன் சொல்கிறார். அப்போ தேவன் வாசமாக இருக்கிற பரலோகத்தில் இருந்து கீழே விழுந்தவன் என்று பொருளாகிறது. ஏசையான்ற புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, ஏசையா 14ஆம் அதிகாரம், ஏசையா 14ஆம் அதிகாரம் 12வது வசனம், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விடப்பட்டாயே. இந்த வசனத்திலிருந்து மின்னலை போல சாத்தான் விழுந்தான் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிறார், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. இந்த இடத்துல தான் மூலமொழியில் அந்த விடிவெள்ளியே என்ற இடத்துல தான் லூசிஃபர் என்ற வார்த்தை இருக்குது. அதை இன்றைக்கும் சபையில் லூசிஃபர்னு பேசுவோம். ஆமாம் ஆமாம். அதாவது இஸ் அ ஃபாலன் ஸ்டார். அப்போது விழுந்த தூதனாக சாத்தான் இருக்கிறான். எப்படி நமக்கு இது தெரியுதுன்னா, 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. இந்த இடத்துல தேவதூதன் என்று ஒருவனா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. தே ஆர் அ பஞ்ச். எவ்வளோன்னு நமக்கு தெரியல. அவர்கள் மில்லியனாக இருக்கலாம், ட்ரில்லியனாகவும் இருக்கலாம். ஆக தேவ தூதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. 1. 2வது, அவர்கள் வானத்திலிருந்து விழுந்தவர்களாக இருக்காங்க. 3, அவர்களை அந்தகார சங்கிலியினால் கட்டி நியாய தீர்ப்புக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்ற இந்த தகவலை பார்த்தோம். அப்போது சாத்தான் என்பவன் யார்? அதாவது அது யார் நீங்கள் கேட்டீங்க. சாத்தான் என்பவன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, லூசிஃபர் என்று நாம் பார்க்கிறோம். அந்த விழுந்த சாத்தானை அந்தகார சங்கிலியில் கட்டி நியாய தீர்ப்புக்கு தேவன் வைத்திருக்கிறார். அவர்கள் பாவம் செய்த தூதர்கள் என்ற தகவலை நம்ம இங்கே படிக்கிறோம். அப்போது இதிலிருந்து நம்ம மொத்தமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா இருந்தால், சாட்டன் இஸ் அ ஃபாலன் ஏஞ்சல்ஸ், விழுந்த தேவ தூதர்கள். அப்போ தேவ தூதர்கள் என்று நாம் சொல்லும்போது ஏஞ்சல்ஸ் ஹாவ் நோ பாடி, ஸ்பிரிட்ஸ் தான் அது. அப்போது தேவ தூதர்கள் என்பவர்கள் ஆவிகளாக இருக்கிறார்கள். இந்த பைபிள் முழுக்க ஆதாமில் ஆரம்பித்து நீங்கள் நோவா காலம், ஆதியாம காலம், யாத்திரையாம காலம் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரைக்கும் இந்த பிசாசனுடைய இந்த ஆவி பூமியில் மனிதர்களை பாழாய்ப்படுத்துவதை இன்னை வரைக்கும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 18 வருஷம் கூனியாகவே இருந்த ஒரு பெண்ணை சுகமாக்கும் போது ஒரு கருத்தை சொல்கிறார். சாத்தான் 18 வருஷமாய் அவளை கட்டி வைத்திருந்தான். ஆகவே ஆபிரகாமின் குமார்த்தியாகி இவளை நான் விடுவிக்கிறேன் என்று சொன்னார். இந்த இடத்துல நான் என்ன விளங்கிட்டேன்னா, சாட்டன் கேன் பைண்ட் யூ, bind your body, bind your bones, bind your life, bind your future. ஆக சாத்தானால் மனிதரை முடக்க முடியும், கட்ட முடியும், பந்தாட முடியும், வியாதியை உண்டாக்க முடியும், நஷ்டங்களை உண்டாக்க முடியும். யோபினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். முற்றிலுமாக அவனுடைய எல்லாம் அழிந்து போன காரியங்களை பார்க்கும்போது சாத்தான் அதை செய்தான் என்று சொல்கிறார். கட்ட முடியும், அவனால் முடியும். அதனால் சாத்தான் என்பவன் விழுந்து போன தூதன். அவனை தான் நம்ம லூசிஃபர் என்று அழைக்கிறோம். அப்படியானால் ஐயா, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் சாத்தானை முழுவதுமாக அழித்து விட்டதா? இன்னைக்கு சாத்தான் இருக்கான ஐயா? இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. கிறிஸ்தவ மதம் இதை புரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா,
99% கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை சாத்தானை அழித்து இல்லாமல் செய்து விட்டதாக நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லலை. சாத்தானுடைய கிரியைகளை அழித்து விட்டார். சாத்தானுடைய கிரியை பாவம் செய்ய தூண்டுதல். அந்த பாவம் செய்யாதபடிக்கு மனிதனை காப்பாற்றும் அதிகாரத்தை கிறிஸ்து சிலுவையிலே பெற்றுக்கொண்டார். அதனால் தி அத்தாரிட்டி ஆஃப் சாட்டன் வாஸ் டிஸ்ட்ராய்ட். However, Satan was bounded with a chain and kept in darkness for eternal judgment. அதாவது சாத்தானுடைய அதிகாரத்தை தான் இயேசு வெற்றி கொண்டார். சாத்தானை இருளில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைத்திருக்கிறது. சாத்தான் இன்றைக்கும் அடிமையாக பாதாளத்தில் இருக்கிறான், இன்றைக்கே இருக்கான். அதனால் ரொம்ப பேர் நினச்சிட்டாங்க சிலுவை சாத்தானே இல்லாமல் பண்ணிடுச்சின்னு. சாத்தான் இருக்கிறான். நீங்கள் புதிய ஏற்பாடு முழுக்க படித்தீங்கன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி பார்த்து வகை தேடி அலைகிறான். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவரும் சிங்கம் போன்ற கெர்ச்சிக்கிற சாத்தானை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அதே போல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 நீங்கள் படித்தீங்கன்னா, பொல்லாத ஆவிகள் சேனைகள் வான மண்டலத்தில் இருக்கிற எல்லா சேனைகளுக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது we face Satan, but Satan is alive in the darkness, in the chain. ஆனால் சாத்தானுடைய அதிகாரம் முற்றிலுமாக பறிக்கப்பட்டது. ஆதாம் காலத்தில் இறங்கி ஏவாளை ஏமாற்றியது போல, அல்லது நோவா காலத்தில் இறங்கினது போல, அல்லது சோதேம் குமாரா காலத்தில் இறங்கினது போல, அல்லது இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில் இறங்கினது போல இன்றைக்கி சாத்தான் நேராக இறங்குறது இல்லை. ஆனால் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொரோனா வைரஸ் மாதிரி அது தேசம் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் சாத்தான் ஒரு நபராக இப்பொழுது பூமியில் செயல்பட முடியாது. யூதா என்ற ஒரு புத்தகம், இது புதிய ஏற்பாட்டில் 26வது புத்தகம். இதில் 6வது வசனம் பாருங்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். மறுபடியும் சாத்தான் அந்தகாரத்தில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருளில் நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கான். ஆனால் சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய செயல் நம் ஆத்மாவை இன்றைக்கும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நித்திய நியாய தீர்ப்பு எப்போது நடக்குமோ அப்பொழுது சாத்தான் முற்றிலுமாக நீக்கப்படுவான். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 2வது வசனம், பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும்போது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதாவது நியாய தீர்ப்புக்கென்று சாத்தான் அடைக்கப்பட்டிருக்கிறான். விசாரணை கைதியாக அவன் இருக்கிறான். இந்த தகவலை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் லிட்ரலாக இன்றைக்கி சாத்தான் பூமியில் இருக்கிறானான்னா இல்லை, சாத்தான் அடைக்கப்பட்டிருக்கிறான், இருளில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய செய்தி, அவனுடைய பின்பற்றுகிற மக்களுடைய மனம் பூமி எங்கும் உலாவுகிறது. அப்போது சாத்தானை போல நாம் ஒருவருக்கொருவர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி, அசுத்தங்களை செய்யும்படி, அநியாயங்களை விதைக்கும்படி ஆர்வமுடையவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவன் நமக்கு பகுத்து சொல்லுகிறார். சில்ட்ரன் ஆஃப் காட், சில்ட்ரன் ஆஃப் சாட்டன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயா, அவன் அவள் அது இதை பற்றின விளக்கங்கள் கொடுத்தாலும் நமது நாட்டில் இந்த ஆதியோகி அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க பிரபலமாக பேசுகிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதாவது நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், அவன் அவள் அது ஆதியாகமும் 2வது அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இங்கே தான் நம்ம பார்க்குறோம். ஆதாம், ஏவாள், சாத்தான், இந்த 3 பேரை பார்க்குறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் நாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அதாவது இந்த வசன பகுதி தேவன் எவ்விதமாக ஏவாளை ஆதாமனுடைய எலும்பிலிருந்து படைத்தார் என்று நாம் படிக்கிறோம். இன்றைக்கும் இப்பொழுது இருக்கிற நவீன விஞ்ஞானம் மனிதன் எப்படி தன்னுடைய உடலில் இரத்தத்தை உருவாக்கி கொள்கிறான். ஒரு 600 வருஷத்துக்கு பின்னால் போனோம்னா இரத்தம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் ஒவ்வொரு உறுப்பாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இன்றைக்கும் ரத்தம் எங்கே உருவாக்கப்படுதுன்னா சில பேர் இருதயம், சில பேர் லிவர் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ரத்தம் எங்கே உருவாகுதான்? நம்முடைய எலும்புகளில் தான் உருவாகுது. எலும்பு தான், நம்முடைய எலும்புகளிலிருந்து தான் ரத்தம் உருவாகுதுன்னு இன்னைய விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டிருக்கு. அப்போ தேவன் ஏவாளை உண்டாக்கும்போது ஆதாமனுடைய இரத்தத்திலிருந்து உருவாக்கியிருக்கார். அடுத்தது ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தபோது அவனுக்கு வலி இல்லாமல் எலும்பை எடுத்து அந்த இடத்தை அடைத்து விட்டார் என்ற ஒரு தகவல். இன்றைக்கும் நவீன விஞ்ஞானம் மனிதனுடைய உடலுக்குள் போய் ஒரு வைத்தியம் செய்துவிட்டு வெளியே வந்துடுது. வயிற்றை கிழிக்கிறது, எலும்பு நொறுக்குகிறது, எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இப்போ ஆரம்பம் முதலே இந்த காட்சிகள் எல்லாம் நான் பார்க்குறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த ஏவாள் ஆதாம் எப்படி சொல்கிறார்னா, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சம் என்று சொன்னார். அந்த வேளையில் உலகத்தில் எல்லா மிருகங்களும் இருந்தது. அங்கே குரங்கு இருந்தது, அங்கே மனித குரங்கு இருந்தது. மனித குரங்கை பார்த்து இந்த குரங்கு என்னுடைய மாம்சம் என்னுடைய எலும்புன்னு அவன் சொல்லலை. யாரை பார்த்து சொல்கிறான்? ஏவாளை பார்த்து சொல்கிறான். ஷீ இஸ் மை போன், ஷீ இஸ் மை ஃப்ளஷ்ன்னு சொன்னான். அப்போது ஹீ வந்து ஷீ, அவன் அவளாக மாறிவிட்டாள். இந்த அவளுக்கு ஆதாம் ஒரு பேர் வச்சார். இதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கிறோம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவள். ஷி பிகம் மதர் ஆஃப் ஆல். ஆக ஆதாம் என்ற பெயரை தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆனால் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். ஏவாள் என்பதற்கு பொருள் தாய், பிறப்பிக்கும் ஆற்றலை கொடுக்கும் வல்லமை, சக்தி. இதுதான் நம் நாட்டில் கடந்த 1000 ஆண்டுகளில் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கருத்து. அதாவது இந்த ஆதியோகி என்ற கருத்தை நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் மறுபடியும் அந்த சிலையை போய் பாருங்கள். அந்த சிலையில் ஒரு பகுதி ஆணாக இருக்கும், ஒரு பகுதி பெண்ணாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, கழுத்தில் ஒரு பாம்பு இருக்கும், தலையில் முடி போட்டு அங்கலாய்க்கிற ஒரு மனிதனைப் போல அது காட்டும். ஒரு இடுகாட்டில் நடனம் ஆடுகிற ஒரு மனிதனைப் போல அவனை நீங்கள் பார்க்கலாம். இந்த காட்சியெல்லாம் எப்படி இந்த நாட்டில் வந்தது அப்படின்னா ஆதாமிலிருந்து வந்திருக்கு. ஏன்னா ஆதாம் ஏவாளின் பாதி உருவமாக இருக்கிறான், ஏவாள் ஆதாமின் பாதி உருவமாக இருக்கிறான். அதை தான் நம் நாட்டில் அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லுகிறோம். பாதிக்கு பாதி, 50-50. அடுத்தது இந்த ஆதாம் ஏவாளினுடைய வீழ்ச்சிக்கு காரணமான பாவம் செய்ய தூண்டிய சாத்தான் சர்வத்தின் வடிவிலே வந்தான். ஆகவே அது அந்த கழுத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆதாமுக்கு இந்த உலகம் படைக்கப்பட்டது. அதனால தான் மேலே பிறை,
எல்லாம் அவனுக்கு எல்லா அதிகாரம் உடைய ஒன்றா கங்கை இருக்குதுன்னு சொல்கிறான். எல்லாமே இட் இஸ் ஆல் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மேன். அதுதான் அது காட்டுது. அதனால் அவன் அவள் அது என்பது இன்றைக்கும் நம் நாட்டில் ஆதியோகி என்ற அந்த சிலை வடிவத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இல்லைனா இந்த எண்ணம், இந்த கான்செப்ட் எப்படி இங்கே வந்திருக்க முடியும்? அதாவது சரிபாதியாக ஒரு மனிதனை வெட்டினால் பாதி ஆண் பாதி பெண் என்ற அந்த கருத்து எப்படி இங்கே வந்திருக்க முடியும்? அந்த கருத்தாக்கம் வருவதற்கு எது காரணமாக இருந்திருக்க முடியும்? இதையெல்லாம் நம்ம தேடி போனால் ஆதாம் சொல்கிறாள், இவள் என் எலும்பும் என் மாம்சமாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னதுனால மனுஷி எனப்படுவாள். இங்கிருந்து தான் நம்ம இங்கே அர்த்தநாரீஸ்வரர் அந்த காட்சியை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதனால் பைபிளிலிருந்து தான் அவன் அவள் அது என்ற இந்த மூல கருத்து மற்ற மதங்களில் சிதறி இருக்கிறது, பரவி இருக்கிறது, பாடலாக இருக்கிறது, இலக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இன்றைய நேர்காணலில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு மூல நூலாகிய வேதத்திலிருந்து அவன் அவள் அது ரொம்ப அழகாக பிரித்து எளிமையாக சான்றோருக்கும் எல்லாருக்கும் புரியும் வகையில் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய என்பிசி செய்தி மடல் உங்களுக்கு நிச்சயம் முழுமையாக பிரயோஜனமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். அன்பு தமிழ் சொந்தங்களே, இந்த நிகழ்ச்சியை உலகளாவிய அநேக கிறிஸ்தவ மக்களுக்கு பரப்புங்கள். இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.